ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக சுரக்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இட்லி மாவு வீட்டில் இருக்கோம். அதோட சுரக்காய் துருவி வச்சது ஒரு சுரக்காய் துருவி வச்சுருக்கேன். அதோட ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 நம்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 3 ரெட் சில்லி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற விழுதை நம்ம ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு நம்ம அரைச்ச மசாலாவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா கலக்கிட்டு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு முருகலான தோசை நம்ம எப்போதும் ஊற்றுற மாதிரி ஊற்றிடுங்க. கீ நல்லெண்ணெய் எது வேணாலும் மேலே ஊற்றிக்கலாம். இப்போ வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான முருகலான கிறிஸ்பியான சுரக்காய் தோசை ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.